கடக ராசிக்காரங்களோட மனநிலையை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, இந்த கடக ராசிக்காரங்க உங்களோட உயிர் என்ன தெரியுமா? உங்களோட மனசு தாங்க. ரொம்பவுமே சுத்தமான மனசு. யாரையுமே தப்பாக நினைக்காது. எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு அப்பட்டமாக நம்புறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து நிலவு. இந்த நிலவு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மனசுமே நிலவு போல தூய்மையானதாக இருக்கும். கடக ராசிக்காரங்க இப்போதைக்கு உங்களோட மனநிலையில் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகும், அதாவது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகுது, எந்த விஷயம் சாதகமாக மாறும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த தெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை தரும், உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் இப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் அமைப்புகளை பார்க்கும் பொழுது சந்திரனோட நிலையில் மாற்றம் வருது. ராகு கேது பாதிப்பும் ஏற்படுது. அதனால் நிலையான மனநிலைமை இருக்காது. ஒரு நேரம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க, அடுத்த நிமிஷம் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கவலைப்படுற மாதிரியான அமைப்பு உருவாகுது. அதுக்கப்புறம் காரணமே இல்லாமல் சோர்வு போல் நீங்கள் உணர்வீங்க. இதெல்லாம் ஏன் வருது, என்ன செஞ்சால் இதெல்லாம் மாற்றத்தை பெறலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன சொல் தப்பாமல் சிறப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு காட்டுறவங்க. உங்களால் முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. முடியாதுன்னு மற்றவங்க விட்ட வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுறவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிறையவே அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கு. குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு அழுத்தம் இருக்குது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் எப்பயாச்சும் உணர்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்பவுமே பலம் என்ன அப்படின்னு சொன்னோம், மனம். இந்த மனசு தாங்க காரணம் எல்லா விஷயத்துக்குமே. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு உங்கள் நல்ல மனசு தான் காரணம். உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுனாலும் அதுக்குமே உங்கள் நல்ல மனசு தான் காரணம். ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே உதவி செய்கிறீங்க அப்படின்னு எல்லோருமே உங்களை ரொம்பவுமே எளிமையாக பயன்படுத்திடுறாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணுங்க, முன்னெச்சரிக்கை அந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். உதவி செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவங்கள அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். எவ்வளோ எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புறீங்களா, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றிக்கிட்டாலே பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை பிறக்கும். யாரையும் முழுசாக நம்பாதீங்க. நம்பிக்கையை வந்து குலைக்கும் போது உங்களோட மனசு ரொம்பவுமே உடஞ்சிருது. எவ்வளோ தைரியமானவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது நிலை குலைஞ்சு போயிடுறீங்க. அதனால தான் யாரையும் நம்பாதீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சு பழகுங்கன்னு சொல்கிறோம். அதே போல் உங்களுக்கு யாராவது ஒரு விஷயத்த நான் இவ்வளோ உனக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு ரொம்பவுமே காயப்படும். யாருக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறவங்க. அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும், ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே தானே தனக்கான பிரச்சனைக்கான தீர்வு பெறணும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுதான் மன அழுத்தமாக மாறுது. இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்குது, கொஞ்சம் பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. சாதகமான பலனை பெற என்ன செய்யணும், பாதகமான விளைவு வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் இப்போ முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசி சந்திரன் ராசி அதிபதியாக கொண்டதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. சிறப்பான உயர்வு பெறலாம். இந்த காரிய தடை தாமதம் இதெல்லாம் நீங்கும். மனக்குழப்பம் தீர்ந்து நல்ல ஒரு தெளிவு பிறக்க சிவபெருமானின் அருள் இருந்தால் நிச்சயம் இது எல்லாமே நடக்கும். சிவபெருமான் வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் ஜனனகால ஜாதக அமைப்பில் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை தொடருது, இது சரியான தீர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு தீர்வை, பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நன்மை வந்து சேரும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ராசியில் பாருங்கள், குரு பகவானும் சுக்கிரனும் வராங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன். அடுத்து பாருங்கள் அஷ்டமஸ்தானம், அதில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க.
இந்த கிரக நிலைகளில் 5ஆம் தேதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து 17ஆம் தேதி மாறி போகிறாரு. இந்த மாதம் கடைசியில் 31ஆம் தேதி பாருங்கள், புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறி வராரு. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறது. சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கிற திறமையும் சிறந்த நிர்வாக திறனும் இந்த கடகராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த மாதம் அமைப்பை பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் முடிவு எடுக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். காலதாமதமானாலும் பரவாயில்லைங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். அவசர முடிவு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் எடுக்கவே கூடாது. அவசர முடிவு ஆபத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. அதுக்கப்புறம் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னு பார்த்தா, அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறது. இதை தவிர்த்துடுங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்னு தேவையில்லாத பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டு நீங்கள் வம்பு வழக்க தேடிடாதீங்க. கவனமாக இருங்க. பண வரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்த்ததை விடவே காலதாமதமாக வந்து சேரும். பூர்வீக சொத்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ விடுபட்டு வெளிவர போகிறீங்க. ஆமாங்க, பண வருமானம் லேட்டாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கும். நிறைய நாள் இதுக்குன்னே இந்த சொத்து பிரச்சனைக்காக அலைஞ்சிருப்பீங்க. அந்த அலைச்சல் இப்போ தீருது. உங்களுக்கான சரியான பங்கு வந்து சேரும். உங்கள் மேலே ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட அதில் சாதகமான தீர்ப்பு இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு வருது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைக்கு இந்த மாதம் நிரந்தர முடிவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத குறுக்கீடு வரலாங்க. தேவையில்லாத இந்த எதிரிகளோட தொல்லை இருக்கும். உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க சில பிரச்சனைகளையும் குடைச்சலையும் தருவாங்க. அதனால் கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கையாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குறுக்கீடு ஏற்பட்டு நீங்கும். அந்த வரக்கூடிய பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யலாம். வியாபாரம் தொடர்பான ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை கையாளும் போது கவனமாக இருக்கணும். பாக்கிகள் வசூலாகிறது கொஞ்சம் தாமதாகும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் ரொம்பவுமே கவனமாக உங்களோட வேலையை செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கான வேலையை சிறப்பாக செஞ்சு முடிஞ்சால் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்ககிட்ட வேலையை ஒப்படைக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. கவனமாக வேலை விஷயத்தில் செயல்பட்டால் சிறப்பான உயர்வு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியை உண்டாக்கலாம். பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. இதை செஞ்சாலே போதும், குடும்பத்தில் சூப்பரான இன்பமான நிலை இருக்கும். இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயுமே பாருங்கள், பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிச்சுட்டு தான் இருக்கும். மனைவியிடமோ கணவனிடமோ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து நடந்துக்கிறதும் ஒரு இன்பமான சூழலை குடும்பத்திலேயே உண்டாக்கும். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதம் விருந்தினர் வருகை இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லோரும் கலகலப்பாக பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. பெரும்பாலும் மற்றவங்களோட செயல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுது அப்படின்னா கோபத்தை காட்டாமல் சிரித்து பேசுங்க. கோபம் சில ஆபத்தான விஷயத்தை ஏற்படுத்தும். கோபத்தை தவிர்க்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் ஆகுது. இந்த மாதமே சரி, ரொம்பவுமே எச்சரிக்கை எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முடிவு எடுக்கிறதுல தாமதம் வரும். அதனால் கவனமாக உங்கள் வேலையை செய்யுங்க. பண வரத்துமே கொஞ்சம் தாமதப்பட்டு தான் கை வந்து சேரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எல்லா விதமான நிலைகள்லையுமே நன்மைகளை பெற போகிறீங்க. எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளுமே சிறப்பான உயர்வை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நிதி நிலைமையில் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு நீங்கள் இந்த மாதம் வரலாம். அரசியலில் உள்ளவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களால் கைவிட்ட காரியத்தை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியம் அனுகூலமாக நடக்கும். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துறது வெற்றிக்கு உதவியாக இருக்கும். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் நீங்கள் தலையிட்டு வம்பில் மாட்டிக்காதீங்க. கவனமாக செயல்பட்டால் அது அற்புதமான ஒரு சூழலை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வாய்ப்புகள் பலன்கள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கு வரும். கவனமாக முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா வாக்குவாதம் செய்யாமல் கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் கையாளணும். அவசர முடிவை தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப சூழலில் ஒரு இன்பமான சூழலை உருவாக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும்.
தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாது. இது எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலும் பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.